ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பொங்கல் வந்து எனக்கு ஒரு சவாலான பொங்கலாக தாங்க இருக்குது. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தீபாவளி பண்டிகைக்கு கூட நான் ஒரு வேளை கூட பெண்டிங் இல்லாமல் அனைத்து கஸ்டமருக்கும் டோட்டலாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் பொங்கல்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளிக்கு வந்து நம்ம ஒரு நாள் பண்டிகை. அப்போ ஒரு நாள் பண்டிகை பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸ் தான், நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம தச்சு கொடுக்க போகிறோம். ஆனால் இப்போ பொங்கல்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 3 நாள் பண்டிகை வருது. அதில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், கருநாள் இப்படி 3 நாள் பண்டிகை வரதுனால, கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க 3, 3 ப்ளவுஸ் கேட்குறாங்க. எனக்கு 3 ப்ளவுஸ் குடுங்க, எனக்கு 3 ப்ளவுஸ் குடுங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம 3, 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள்ல எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 40 ப்ளவுஸ், 42 ப்ளவுஸ் பக்கம் இருக்குங்க. இப்போ இதை எப்படி தான் நான் பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணி தர போறேன்னு தெரியல. இப்போ அது இல்லாத பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதுனால, நமக்கும் வந்து வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒட்டடை அடிக்கிறது, அது இல்லாத பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறது, அப்புறம் பெட்ஷீட் எல்லாமே வீடு ஃபுல்லும் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போ இந்த வேலையை பார்க்குறதா, அது இல்லாத பார்த்தீங்கன்னா, நம்ம துணி ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கேட்குற டைமில் கொடுக்குறதான்னு நமக்கு குழப்பமா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாட்டு பொங்கலுக்கு ஈவினிங் வந்து படைப்பாங்க. அந்த துணியும் இருக்குது. நம்ம வந்து முடிஞ்ச அளவு நான் வேண்டான்னு தான், நிறைய வேலைகள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். குறைந்தபட்சம் நான் வேண்டான்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா, ஒரு 70, 80 ப்ளவுஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான். ஏன்னா வீட்டு வேலை இருக்கிறதுனால நான் அந்த டைம் அதிகம் வாங்கலை. இருந்தாலும் அப்படி வேண்டான்னு சொல்லியும் தவிர்க்க முடியாத ஒரு சில கஸ்டமர் தச்சே தான் ஆகணும். ரொம்ப வந்து நான் வேறு எங்கெங்கே போவேன், நீங்கள் எப்படியாவது தச்சு கொடுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படி சொல்லியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இக்கட்டான சூழ்நிலை தான் நானும் இருக்கேன். அப்போ இதை வந்து இந்த 42 ப்ளவுஸையும் நான் எப்படி இந்த 3 நாளையில் ஸ்டிச் தரணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு 4 நாள் மட்டும் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. இந்த 4 நாள் பயிற்சி நீங்களும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கும் வந்து, ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு டைலரிங் மிஷின்லேயும் உட்காந்து தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம இந்த பொங்கலுக்கு கஸ்டமர் கேட்குற டைமுக்கு நம்ம கச்சிதமாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தச்சு கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காலை டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மிஷினில் உட்கார ஆரம்பிச்சிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன்னா அதுக்கு நாள் இந்த சூழ்நிலையை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி உங்களுக்கும் இதே போல் சூழ்நிலைகள் இருக்கான்னு சொல்லுங்கள். காலையில் வந்து நான் ஆர்வமாக நல்லா ஒரு 10 மணி வாக்கில் மிஷினில் உட்காந்து தச்சிட்ருக்கேன். அப்போ ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து மெயினாக வந்து இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னை அந்த ஒரு நாள் ஃபுல்லும் ஏதாவது ஒன்று மாற்றி இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆர்வமாக தச்சிட்ருப்பேன். அப்போ தான் சுடிதாருக்கு கை ஏற்றுனுங்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் பிடிச்சி கொடுங்கங்கிறாங்க. இதே போல் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து இடையில வரதுனால என்னால் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியல. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசைன் ப்ளவுஸ் வேறு. இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிசைன் தைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல, இந்த டிசைன் வேணாங்க, இன்னொரு டிசைனுங்க. அந்த டிசைன் ப்ளவுஸ் அவங்க செலெக்ஷன் பண்ணி அந்த மாடலை அவங்க காட்டுறதுக்கே குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம். நம்ம ஒரு அசால்ட்டாக ஒரு ப்ளவுஸே தைச்சிருக்கலாம். எனக்கு இந்த இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு போட்டு நம்மளையும் குழப்பி அவங்களையும் குழப்பி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயே வேறு டைம் போகுது. நேரம் வந்து நமக்கு டைம் வந்து ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆக ஆக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஹா ப்ளவுஸ் வேறு இருக்குது, இவங்க இவ்வளோ நேரம் ஆக்குறாங்களே இதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கே டென்ஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எப்படியாதுன்ட்டு அந்த கஸ்டமரை அனுப்பி விட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க மறுபடியும். இன்னொருத்தவங்க வந்து இதே போல் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டேன். இங்கேயே நான் போட்டு பார்க்கலாமாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வந்து பத்தாத ப்ளவுஸை கொடுத்துட்டாங்க என்கிட்ட. அப்போ அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு என்ன தெரியும். அப்போ அவங்க பத்தாத ப்ளவுஸை கொடுத்துட்டு, நம்ம தைச்சாலும் அப்போ டைட்டாக தாங்களே இருக்கும். அப்போ அவங்க போட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஃபஸ்ட்டு கொக்கி மட்டும் தான் போட முடியுது, மறுபடியும் டைட்டாக இருக்குங்க. எனக்கு பிரிக்க டைம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்களே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அந்த ஆல்ட்ரேஷன் வேலை வேறு. அப்போ உங்களுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது, அப்புறம் மறுபடியும் நம்ம பிரித்து கொடுத்துட்டாலும் மறுபடியும் கொஞ்சம் பிடிச்சு தைங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மதியம் வரைக்கும் இப்போ 10 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் இதே போலயே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, இதே போல் கஸ்டமர் மாற்றி மாற்றி வரதுனால, நான் வந்து நினச்சது சரி இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிடலான்னு நான் மனசில் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அப்போ டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கரெக்டாக பொருந்தி வருமா? ஏன்னா நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணி நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பிளான் வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, பகல் டைம் அப்படிங்கிறதுனால நம்மள வந்து கஸ்டமர் வந்து நம்ம அதே மாதிரி ஒர்க் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. மிஷின்லேயே உக்காந்தாலும் அவங்க சொல்கிற வேலையை நம்ம செஞ்சு கொடுத்தா தான் நகருவாங்க, இல்லைன்னா நகரவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஏன் பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல வேலைகள கொஞ்சம் நம்ம பகல்ல தைக்கிறத விட, இரவு நேரத்தில அப்ப இரவு நேரத்தில இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது என்ன? அப்ப நம்ம சூழ்நிலை நம்ம ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னா, நமக்கு இடையூறா ஏதாவது ஒரு சின்ன சின்னது வந்து பகல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு வேலை பார்க்குற மாரி இருக்கும். நல்ல வேக வேகமா தச்சிட்டு இருப்போம். அப்பதான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நல்லா நான் ஃபாஸ்ட்டா தச்சிட்டே இருக்கேன். டக்குன்னு தண்ணி வந்துருச்சு. அப்ப நம்ம பிடிக்கிற மாரி இருக்கும். வீட்ல தைக்கிறவங்களா இருந்தா. அப்ப அதுல ஒரு மணி இப்படியே இடையில இடையில வீட்டுக்கு நமக்கு எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாரும் ஆளும் கிடையாது. நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் இருந்தா கூட ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த பட்டன் வச்ச ப்ளவுஸ்லாம் வந்துச்சுன்னா, 1/2 மணி நேரம் காஜா கட்டி பட்டன் கட்டுறதுக்கே பெரும்பாடா ஆகும். ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து. அப்ப இதே போல சூழ்நிலையில தான் நீங்க சொல்றீங்க. இதே போல எனக்கு பேக் பெயின் வந்துருது. இதே போல எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுனால தாங்க இதே போல ஆயிடுது அப்படிலாம் சொல்றீங்க. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்களே. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இடையூறு இல்லாத டைம நம்ம பயன்படுத்திக்கணும். சீசன் டைம்ல மட்டும் சொல்றேன். பகல விட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இரவு நேரம் நம்ம கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் கண்ணு முழிச்சு இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 10, 11 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா, சீசன் டைம்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது கரெக்ட்டா வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 1 மணி வரைக்குமாவது நம்ம தைக்கணும். எனக்கு ஏன்னா 1 மணி வரைக்கும் நம்ம தைக்கும்பொழுது, இரவு ஒரு 8, 9 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் யாருமே வரவே மாட்டாங்க. நம்ம வீட்டு வேலைய எல்லாமே செஞ்சு முடிச்சுருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் டைம்ல நம்ம இரவு நேரம் தாராளமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறதுல தப்பே கிடையவே கிடையாது. அப்பதான் நம்மளால இந்த சீசன் டைம்ல கஸ்டமர் கேட்குற டைமுக்கு குடுக்க முடியும். நம்ம பகல்ல வந்து நம்ப நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அதனால தான் சொல்றேன். இரவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காது. நம்ம அமைதியா இருக்கும். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட 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 கடன்னு நம்ம பாட்டுக்கு ஃபாஸ்ட்டா நல்லா சுறுசுறுப்பா எனர்ஜியா தைக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா காலை டைம்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கெல்லாம் முழிச்சிரணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும். இப்படி தான் நம்ம பயிற்சி எடுத்தா மட்டும் தான் நான் வந்து இதே போல நான் எடுக்கிறேன். எதுனா ஏன்னா நான் ஒரு 42 ப்ளவுஸ் குடுத்தே ஆகணும். அப்ப 1 மணிக்கு நம்ம படுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடையில வந்து ஒரு 2, 3 மணி நேரம் மட்டும் ஒரு குட்டி தூக்கமா போட்டுக்கிட்டா போதும். பொ குட்டி தூக்கமா தூங்கிட்டு, மறுபடியும் ஒரு விடிய காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, நம்ம எத்தன ப்ளவுஸ் கட் பண்ணணுமோ, அத தெளிவா நம்ம மைண்ட் அப்ப எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 ஹவர் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாவே, அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்க மாரி இருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கட கட கடன்னு ஒரு 10 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருவேன். அப்ப அந்த டைம்ல கட் பண்ணி வச்சுட்டோம்னா, இடையில நமக்கு டைம் கிடைக்கிறப்ப கட கடன்னு நம்ம ஃபாஸ்ட்டா வந்து தைக்க முடியும். மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல சீசன் டைம்ல நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து இந்த ஹீட் உள்ள உணவு எடுத்துக்கவே மாட்டேன். வ ஒர்க் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஹீட் உள்ள உணவு, அது இல்லாத இந்த வாய்வு உள்ள பொருட்கள், முட்டை இதே போல உணவுகள கண்டிப்பா தவிர்த்துடுங்க. ஏன்னா, இதே போல உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாய்வு உள்ள பொருட்கள்லாம் அதிகம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கை, கால் வலி இப்போ உருளைக்கிழங்குலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயினா, எனக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்குலாம் செட் ஆகாது. அப்படி உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப கை, கால் வலி பெயின் அதிகமா இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வேற ஸ்டிச் பண்ணணும். அப்ப ஒரு சில உணவுகளையும் நம்ம வந்து ஹீட் உள்ள உணவு இதே போல வந்து வாயு உள்ள பொருட்கள்லாம் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ப நம்ம உற்சாகமா வந்து டெய்லரிங் மிஷின்ல செயல்பட முடியும். இதே போல வந்து நம்ம கொஞ்சம் உணவும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்ப கண்டிப்பா வந்து உணவு கண்ட்ரோல்ங்கிறது நமக்கு முக்கியம் தேவை. அதிகம் வந்து நம்ம கண்ணு முழிச்சு தைக்கிறப்ப எளிதா ஜீரணம் ஆகக்கூடிய பொருட்கள தான் நம்ம உணவ தான் எடுத்துக்கணும். அத நம்ம ரொம்ப செரிமானம் ஆகாத பொருள்லாம் எடுத்துக்கிட்டா, நம்ம கண்ணு முழிச்சு தைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்ணு முழிச்சு தைக்கிறனால, செரிமானம் ஆகாத பொருட்கள் ஒரு சில உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அ கண்டிப்பா வந்து நம்மளால அப்புறம் மிஷின்ல செயல்பட முடியாது. நமக்கு வயிற்று பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சட்டுன செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள முடிஞ்ச அளவு எடுத்துக்குங்க. இப்ப நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவ கம்மி பண்ணிட்டு, தண்ணீர் தான் நல்ல வெது வெதுப்பான இப்ப கொஞ்சம் பனிக்காலம் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் ஹீட் கம்மியா வந்து தண்ணீர் அதிகமா எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து கை, கால், உடல் வந்து எனர்ஜி அதிகமா இருக்கும். அதனால நம்பளா பார்த்து ஒரு சில பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாவே போதுங்க. மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பெயினா இருக்குங்க. உடல்நிலை நெறைய பேத்துக்கு இந்த உடல்நிலை ப்ராப்ளத்தால தான் வந்து தைக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. மெயினா நம்ம உங்ககிட்ட நான் மெயினா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில நமக்கு அந்த டைம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து டைம் முக்கியமா? அல்லது பணம் முக்கியமா? அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து டைம்ங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த டைம மட்டும் நம்ம கரெக்ட்டா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்த சரியா பயன்படுத்தி நம்ம தொழில் செஞ்சோம் அப்படின்னாவே,
கண்டிப்பாக வந்து பணங்கிறது நம்மளை தேடி வரும். அப்போ நம்ம ஒரு தொழில்னு எடுத்துக்கும் பொழுது எனக்கு டைலரிங் ஒர்க் செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு டைலரிங் ஒர்க்கே பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு சில சிஸ்டர் சொல்கிறீங்க. அப்போ நம்ம ஒரு தொழிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு சவால் தாங்க. இதே நம்ம டைலரிங் ஒர்க்கை நம்ம போட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். இதே நீங்கள் வந்து டைலரிங் ஒர்க்கு எனக்கு சோம்பேறித்தனத்தை தருது அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனமாக தான் நமக்கு இருக்கும். இதே எனக்கு டைலரிங் ஒர்க்கு எனக்கு பயத்தை தருது அப்படின்னா நம்ம பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விதையை ஊன்றோம் அப்படின்னா நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளரும். அதே போல் நம்ம மனசில் நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அதைப்படி தான் நம்ம செயல்பட முடியும். அப்போ நம்ம நம்ம உடல் பலத்தை விட நம்ம மனபலம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தொழிலில் வந்து 100% சக்ஸஸ் ஆக முடியும். எப்படிங்க இதை நீங்கள் சொல்கிறீங்க, இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தையல் தொழில்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக உடல் வலிமையோட நம்ம மன வலிமை வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைலரிங் ஒர்க்கில் நம்ம உற்சாகமாக தைக்க முடியுங்க. 4 நாளையில் 40 ப்ளவுஸ் என்ன 50 ப்ளவுஸ் கூட நம்மளால் அசால்ட்டாக தைக்க முடியும். மெயினாக வந்து பிளான் பண்ணணும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் வந்து இப்போ நானே இப்போ எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு 20 வயசில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 ப்ளவுஸு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன். அதே என்னால் ஒரு 40 50 வயசுக்கு மேலே நான் அப்போ தைச்ச ப்ளவுஸ் இப்போ என்னால் தைக்க முடியல. அப்போ இருந்த ஒரு வேகம், விவேகம் நாளடைவில் என்கிட்ட குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு 42 ப்ளவுஸ் இருக்குங்களா? அப்போ 42 ப்ளவுஸ் இருக்கிறப்ப 20 வயசில் ஒரு நாளைக்கு நான் அசால்ட்டாக 10 ப்ளவுஸ் தைச்சேன். அப்போ வந்து அப்போ தைக்கும் பொழுது இப்போ ஏன் என்னால் தைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அப்போ நான் 20 ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா அதே மன வலிமை தானே இப்பயும் நம்மக்கிட்ட இருக்குது. நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நம்ம உடல் வலிமை வேணால் நமக்கு உடல் எனர்ஜி வேணால் நிறையா பேத்துக்கு இந்த நாளையில் குறையும். இப்போ டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உடலில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எத்தனை பேத்துக்கிட்ட இருக்குது சொல்லுங்கள். அப்போ உங்கள் மனசளவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைலரிங் ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு மனதளவில் உங்களுக்கு 100% உங்கள் ஒவ்வொரு மனசுலையுமே நம்பிக்கை இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க ஒரு திறமை. அப்போ அந்த திறமை வந்து இப்போ என்கிட்ட 20 வயசில் இருந்த திறமை அப்போ 40 வயசு ஆனால் அந்த திறமை போயிடுமா சொல்லுங்கள்? எத்தனை வயசு ஆனாலும் ஒரு தொழிலை நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 70 வயசு ஆனாலும் 60 வயசு ஆனாலும் எத்தனை வயசு வரைக்கும் நம்ம ஆயுள் முழுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற திறமை போகவே போகாது. அப்போ அந்த 4 நாளையில் நம்ம அந்த மன வலிமையோடு செயல்படும் பொழுது என்னால் 20 வயசில் நான் ஒரு நாளைக்கு 10 தைச்சேன். அதே 10 ப்ளவுஸை நான் இப்பயும் தைப்பேன். என்னால் தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம தொழில் மேலே வரணும். அப்படி அந்த நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த இடையூறு மட்டும் வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். நம்ம ஆர்வமாக தச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அதே போல் இடையூறு வந்துச்சுன்னா தான் நமக்கு வேலை வந்து தடைப்பட்டு நிற்கும். இதே போல் இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு குறுக்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் வரக்கூடாது. இல்லைன்னா நான் கடன்னு தைச்சிட்ருப்பேன். இதே போல் சின்ன சின்ன வேலைகள் இடையில வர்றதுனால தான் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது, ஒர்க் வந்து நின்று போயிடுது. அப்போ நமக்கு இந்த இடையூறுகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தி நம்ம தொழிலில் செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எந்த நினைவும் இல்லாமல் நம்ம இந்த டைலரிங் ஒர்க்கை மட்டும் நம்ம மனசில் நினச்சி செய்யும் பொழுது கடன்னு எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். நம்ம மனசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா முடியும். இதே நான் முடியாதுன்னு நினச்சினா அது முடியவே முடியாது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாக வெளிப்படும். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் சீரியல் அதிகம் பார்ப்பேன், எனக்கு வந்து இந்த சீரியல் அதிகம் பார்க்குறதுனால நான் நைட்டு இரவில் தூங்கும்பொழுது அந்த சீரியலில் நடித்தவங்க எல்லாமே கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க மைண்டு எதில் ஐக்கியமாயிருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். அப்போ அவங்க அந்த சீரியலில் ரொம்ப ஐக்கியமாகி அவங்க பார்க்கறதுனால அப்போ அவங்க கனவுலேயே எனக்கு அதே போல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிரிப்பாகவும் இருக்குது. என்ன சொல்கிறது, அப்போ எப்படின்னா அவங்க மனசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழமாக நம்ம மனசில் எது பதியுதோ அதுதான் வந்து நடைமுறையில் நமக்கு நடைமுறைப்படுத்த முடியும். அதே போல் தான் நம்ம மனசில் நீங்கள் நம்ம டைலரிங் ஒர்க்கில் நான் சக்ஸஸ் பண்ணணும், சாதிக்கணும், என் தொழிலை நான் டெவலப் பண்ணணும்
அப்படின்னு நீங்கள் டெய்லி அதே மைண்டை நல்லா நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த நினைவு நீங்கள் நைட்டு தூங்கும்பொழுது கூட நினச்சி பாருங்கள். இந்த தொழிலில் நான் சக்ஸஸ் பண்ணணும், என்னுடைய இது என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், நான் தொழிலில் சக்ஸஸ் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக உங்களால் தைக்க முடியுங்க. அந்த எனர்ஜிங்கிறது, அந்த மைண்ட் எனர்ஜிங்கிறது உங்களை ஒரு உற்சாகப்படுத்திடும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாதிச்சிருக்காங்க, ஒரு தொழிலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினாக அவங்க பயன்படுத்திக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் தான். அந்த டைம் அன்னைக்கு கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டவங்க தொழிலில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன சொன்னது அந்த டைமை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு வருமானமும் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி நம்ம தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம சரியாந்திர நம்ம ஒவ்வொரு முள்ளும் வந்து நகருது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைன்னு தான் நம்ம நினைக்கணும். இப்போ டைமில் ஒவ்வொரு நொடி நகர நகர நமக்கான லைஃப், நமக்கான வாழ்க்கைன்னு அப்படி நினச்சி நம்ம செயல்பட ஆரம்பிப்போமே. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு வந்து மிஷின் சரியில்லை, நான் வந்து பெடல் மிஷினில் என்னால் தைக்க முடியுமா? அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டர் கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து பெடல் மிஷினில் தைக்க முடியல, அதனால் நான் பவர் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு இருக்குன்னு கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷின் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க. அவங்க நான் பெடல் மிஷினாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன்னு சொல்லி ஒர்க் பண்ணாத, என்னால் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்க முடியும், எந்த மிஷினாக இருந்தாலும் என்னால் தைக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். நானாக இருந்தாலும் சரி தான். அப்போ அவங்க ஆர்வத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பவர் மிஷின் வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பவர் மிஷின் வாங்கி ஒரு 2-3 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷினை மூடி வச்சுட்டாங்க. அப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்போ அந்த ஆர்வம் போயிடுச்சு. ஆரம்பத்தில் அவங்களுக்கு என்னென்ன அப்போ அவங்களுக்கு எந்த மிஷினாக இருந்தாலும் அவங்களால வந்து இந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ காரணம் அந்த மிஷினா சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. அவங்க மனசில் உள்ள எண்ணம் தான். அந்த எண்ணத்தை அவங்க மாற்றிக்கிட்டு என்னால் எந்த மிஷினாக இருந்தாலும் என்னால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக செயல்பட தொடங்கினா டைலரிங் ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்மளால் வந்து இந்த ஒர்க் வந்து செயல்பட முடியாது. அப்போ இந்த ஒர்க் வந்து நம்ம உற்சாகமாக செயல்படணும் அப்படின்னா ஆர்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு நாளைக்கு நான் 10 ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறீங்க, இல்லை உங்களால் நீங்கள் பொய் சொல்லுவீங்க, ஒரு நாளைக்கு 10, 12 ப்ளவுஸ்லாம் உங்களால் தைக்க முடியாது அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுவீங்க. அப்போ ஒருத்தங்களை வந்து நம்ம ஊக்கப்படுத்தும் பொழுது ஒருத்தரால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ளவுஸ் இல்லை ஒரு இப்போ என்னை வந்து நான் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொல்கிறேன்னா அப்போ முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய உற்சாகங்கிறதே குறைஞ்சிரும். அதே இல்லைங்க உங்களால் 10 ஒரு நாளைக்கு 15 ப்ளவுஸ் கூட நீங்கள் தைப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு உற்சாகப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், விருப்பங்கிறது அதிகமாகும். நிறைய இன்னும் சரி நம்ம இன்னும் தைக்கலான்னு அது ஒரு தூண்டுகோலாக அமையும். இப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் கூட நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தேன். அப்போ டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஆப்போசிட்லேயே ஒரு அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு ஒரு டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மா தூங்காதம்மா, போம்மா பின்னாடி போய் தூங்குமா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க தூங்கும் பொழுது இவங்களுக்கு அவங்க அந்த சோம்பேறித்தனம், அந்த சோர்வுங்கிறது இவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்க சோர்வு இவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னா அவங்களே கண்ணு முழிச்சு ஓட்டிகிட்டு வராங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, இதேமாரி எனக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட்டில் படுத்து தூங்காதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அப்புறம் அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூங்கலை. அப்போ அவங்கக்கிட்ட இருக்க ஒரு உற்சாகம் குறைஞ்சிடும். அந்த சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இளைச்சவங்க கூட போகலாம், மலைச்சவங்க கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உற்சாகம் தான் படுத்தணும் ஒழிஞ்சு, இப்போ உங்களால் முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் கூட கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஆனால் வந்து முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை. அதே நீங்கள் முயற்சியே செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் நமக்கு தோல்விங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு நான் இதை தான் நான் அடிக்கடி ரிப்ளை பண்ணுறது தான் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ண அந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு நாளடைவில் போக ஆரம்பிச்சிடும். அதனால் முயற்சி செய்கிறத மட்டும் நீங்கள் எப்பயுமே நிறுத்திடாதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பொங்கல் முடிஞ்சு தான் இனிமேல் வீடியோ போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் நீங்களும் உற்சாகமாக அந்த பொங்கலுக்கு தைங்க. எவ்வளோ பெண்டிங் வேலை இருந்தாலும் ஒரு சில பயிற்சிகள் எடுத்து பண்ணினீங்கன்னா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.